ஏங்க எங்கள் ஏரியா திருவிழா எங்கள் ஏரியாவில் திருவிழான்னு சொன்ன உடனே எல்லாரும் எந்த ஏரியான்னு கேட்டுக்கிட்டே தெரிஞ்சுங்க. ஏங்க எங்கள் ஏரியான்னா எங்கள் ஏரியா தான் ராஜமா நகர், சிந்தாமணி ராஜமா நகர், அதுதான் எங்கள் ஏரியா. மதுரையில் இருக்கிற ஒரு இடம் தான் பார்த்துக்கோங்க. மதுரையிலேருந்து ரொம்ப தூரம்லாம் தள்ளி கிடையாது, ஒரு 4 கிலோமீட்டருக்கு இங்கிட்டு மிஷினாஸ்பத்திரிக்கும் எங்கள் ஏரியாவுக்கும் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். அம்பிடுத்தே வித்தியாசம். ரொம்ப டவுனான பகுதி தான். ஆனால் இதில் வந்து எங்கள் இப்போ மாமனார் மாமியார் வந்து 18 30 35 வருஷமாக இங்கே தான் இருந்திருக்காங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு 35 வயசாக கூட இருக்குங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு 37 40 வயசு இருக்கும். அதனால் அத்தனை வருஷமாக அங்கே தான் இருந்திருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். அங்கே வந்து செய்யாமக்குள்ள வந்து எங்கள் மாமனார் பிறந்து வளர்ந்ததோடு சரி. அப்புறம் வாக்கப்பட்டு வரையில் எங்கள் மாமனார் மாமியார் வீடு இங்கே வந்துட்டா பார்த்துக்குங்க. அவங்கள வந்து கல்யாணம் முடிச்சு இங்கே வர்றப்போ வாடகை வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொந்தமாக வாங்கி அந்த வீடை கட்டி அது இதுலேயே குழந்தை குட்டியெல்லாம் பெற்று சின்னதாக ஒரு குடிசை வீடு தான். குடிசை வீடியை போட்டு அதில் குடியிருந்து அதுக்கப்புறம் கோயில் குளம் திருவிழா இந்த மாதிரி இதுகள்லாம் நடத்தி எல்லாம் அப்படியே பார்த்துக்குங்க. பிள்ளைகள்லாம் வளர்த்து வாழ்மையாக்கி அதுக்கப்புறம் எண்ணெய் கட்டிக்கிட்டு வந்தாங்க. எங்களை வாக்கப்பட்ட நாங்கள் திருவிழாண்டா இப்படித்தான் சேலை சட்டையெல்லாம் கெட்டி போய் நின்றா எல்லாரும் கேட்பாங்க, ஏத்தா யார் மக, யார் இது புதுசாக இருக்குது அப்படின்டா, கண்ணம்மா மருமக, இருளாண்டி மருமக அப்படின்வாங்க. அப்படியா சீமா முண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க. அப்போ நம்மளுக்கு யார் எவருன்னு தெரியாதுல்ல. அதனால அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் யார் தண்ணின்னு அப்படின்னு கேட்டால் இருளாண்டி மருமக, சீமா முண்டாட்டி. இருளாண்டி மருமகன்னு சொன்னானாக்கா சீமா முண்டாட்டியா பாண்டி முண்டாட்டியா அப்படின்வாங்க. சீமா முண்டாட்டி அப்படின்ட்டு எங்கள் மச்சானுக்கு அப்போ தான் கல்யாணமா. அதனால எல்லாரும் கேட்பாங்க. கேமரா பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். நான் ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போ அங்கேருந்து வெளியே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது பார்த்துங்க. அதனால் எல்லோரும் ஆனால் அப்பப்போ போவேன் வீட்டுக்கு போவேன். நான் எல்லாரையும் ஆனால் சந்திக்க முடியுமான்னு இல்லை. எப்போயாவது ஒரு தடவை போயிட்டு நாத்தனார் மாமியாக பார்த்துட்டு ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்துட்டு வந்துடுவேன். இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் எல்லோரும் என்னை பார்த்து ஒரே சந்தோஷம். எல்லோரும் கேட்டாங்க, நல்லா நீ தான் எங்களை பார்க்க முடியாமல் கிடக்க, நாங்கள் எல்லா நாளும் உன்னைய பார்த்துக்கிட்டே கிடக்கோம் வீடியோவில் அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் உட்காந்து எல்லாரும் சந்தோஷமாக என்கிட்ட பேசினாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் ஏழுங்க நிறைய பேர் சொல்கிறாங்க யூடியூப் ஆரம்பிக்கிறவர்கிட்ட வந்து பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட எல்லோரும் நல்லா சந்தோஷமாக பேசினாங்க. தம்பி சின்ன பையன், அவனுக்கு குட்டியாக ஒரு முளைப்பாரி எடுத்து வச்சுருந்தாங்க. தம்பி எடுப்பான்டாங்க. சரி கொடுங்க அப்படின்ட்டு அந்த ஹீரோவை எடுத்தேன். ஹீரோவும் அழகாக நின்று போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அது அழகாக இருந்துச்சு. அந்த பையன் அவன் அழகாக பிடிச்சி நின்றேன். அதோட பார்த்து எடுத்தேன். அவருக்கு சந்தோஷம். நீங்கள் போடுறீங்களங்க கமாண்டு, அந்த கமாண்டெல்லாம் பார்த்து உண்மையிலே நிறைய பேர் எங்கள் சொந்தங்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க தெரியுமா. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, இது உங்களுடைய வீடியோவில் நிறைய முகங்களை காட்டுறீங்க, அதுதான் உங்கள் சேனலோட வளர்ச்சிக்கு பெரிய இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய முகங்களை காட்டுறதுக்கு மக்கள் எனக்கு அனுமதி தராங்க பாருங்க. அதுதான் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து வீடியோவில் வர்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் என்னோடய வீடியோவில் வர்றதுக்கு அப்போ யாரும் யோசிக்கிறது இல்லை. எல்லாரும் கிராமத்துப்புற மக்கள் தான். கிராமப்புற மக்களாக இருந்தாலும் மனசில் சந்தோஷத்தோட நம்ம பிள்ளை வீடியோ எடுக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம். நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை வந்து நல்லபடியாக பேசி அதில் நிறைய பேர் லைக் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்றப்ப சந்தோஷமாக இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னோட பெருமையை நானே பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையிலேயே இது நடக்கிறது. அதனால தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் தள்ளி இருக்கிற நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துட்டு போயிடுவீங்க, ஆனால் அதில் இருக்கிற சந்தோஷமான விஷயங்கள் என்னென்னன்றது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட எனக்கு அதிகப்படியான சந்தோஷம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவனை கமெண்ட் பண்ணுறவங்கள பார்த்துட்டு நீங்கள் ஏங்க பொண்ணுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படி சொன்னோன்னா உடனே வாழ்த்து சொல்லிடுவீங்க. என்னோடய பேச்சில் வாழ்த்து சொல்லுங்கன்னு சொன்ன உடனே வாழ்த்து சொல்லிடுவீங்க. அந்த வாழ்த்தை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, எப்பா நாங்கள் வாழ்த்துருந்தா கூட 1-2 பேர் தெரிஞ்ச மனுஷன் வாழ்த்துறதை விட தெரியாத மனுஷன் எங்கே இருந்தால் என் பிள்ளைய வாழ்த்துறாங்கல்லப்பா, என் பிள்ளை நல்லா இருக்கும்பா அப்படின்னு அந்த கல்யாணத்தில், அப்புறம் அந்த இது சடங்கு வீடுன்றேன் அதான் வளைகாப்பு வீட்டில் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க பார்த்துங்க. அதே மாதிரி எங்கள் ஏரியா சனங்க பூராத்தையும் பார்த்துட்டு சந்தோஷத்தை பாருங்கள், ஒரே சிரிப்பு. அப்படி பேத்துக்க எல்லாரையும் பார்த்துட்டு அழகாக இருக்கிய அம்புட்டு அழகுகளும் அழகழகாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தயவு செய்து கமெண்ட் போடுங்க. நான் இப்படி கேட்டு வாங்குறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவங்கள சந்தோஷப்படுத்தே நீங்கள் இவங்களெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறீங்கண்டா. உங்கள் கமாண்டெல்லாம் பார்த்து என் சொந்தம் வந்தால் என் உறவுக்காரவுங்க, என் ஊருக்காரவுங்க, என் ஏரியாக்காரவுகண்டு அம்புட்டு பேர் சந்தோஷப்படுறாங்க மக்களே. அதுக்குத்தான் அவங்ககிட்ட கேட்குறேன், வேறு ஒன்றுமே இல்லை. சம்பாத்தியம்ன்றதில் அப்புறம் கிடக்கட்டுங்களது. ஆனாலும் சந்தோஷம்ன்றது வருங்க காசு பணம் கொடுத்து வாங்க முடியாது. அப்படி ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு நீங்கள் எழுதுகிற கமாண்டு எல்லா மக்களுக்கும் கிடைக்குது. அப்படி சிரிச்சாக வெக்கப்படுறாங்க. அம்புட்டு பேர் மூஞ்சியை மறைக்கிறது அப்படி
அப்படி இப்படின்னு ஏன் மூஞ்சியை மறைக்கிறிய காட்டுங்க சும்மா அப்படின்னு. அப்புறம் சில பேர் வந்து முகம் காட்டுறதுக்கு ஒரு மாதிரி யோசனை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவங்க முகத்தை பார்க்கையில். அந்த பொண்ணுக்கெல்லாம் சிரிப்பு, மறைக்காத விடு விடு அப்படின்னு. வேண்டாம் அப்படின்னு மறைச்சிச்சு. அப்புறம் என்ன நினச்சின்னு தெரில, எடுத்துருச்சு. எடுத்தா அழகி, கருப்பு அழகி பார்த்தியலா, என்னைய மாதிரி கருப்பு அழகி. அதே அப்படி பேர் கருப்பாத்தேங்க நாங்கள் எல்லாருமே இருப்போம். ஒரு சில பேர் தான் கண்டெடுத்தாப்புல கலரு பார்த்துக்கோங்க. கலர் என்ன கலரு, கருப்பாக இருந்தாலும் அழகுதே முக்கியம், கலையா என்ன. நான் நல்லா இல்லையாக்க, நான் எப்படி இருக்கேன், நல்லா தானே இருக்கேன். கருப்பாக இருந்தாலும் நானே என்னை சொல்ல வேண்டியதான், போங்க நீங்கள் சொல்லாட்டாலும். அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? அதோட எங்கள் எவ்வளோ பெருமையை நீ பேசாதன்றாரு எங்கள் வீட்டுக்காரு. ஏன் நம்மளே பெருமையை நினச்சா தானங்க மற்றவங்க நினைப்பாங்க. நம்மளை என்றைக்குமே தாழ்வாக நினைக்கக்கூடாது. என்ன அப்படித்தான் நான் நினைப்பேன். குமரிகளெல்லாம் நம்மளை தாழ்வாக நினச்சது போதும், இனிமேல் நம்மதாயா பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிறது முடியும். அப்படி நினச்சதே எல்லா இடத்துக்கும் நல்லா குதியாலமாக போவேன். இதில் நான் வீடியோவை காட்டுறதுக்கு என் மயனும் என் மகளும் எடுக்க வர மாட்டேன்ட்டாங்களேங்க. நானாத்த எடுத்தேன், அதே என்னையே காட்ட முடியாமல் போயிடுச்சு. சரி விடுங்க, என் முகத்தையும் பார்த்து எடுக்கல. இன்றைக்கி புது முகமாக பாருங்கள், அந்த பார்த்துக்குங்க. நகையாக போட்டு புடவைகளை விழுந்து எடுத்து கிடந்தேன். ஏண்டுகளுங்க எனக்கு நகைண்டா அம்புட்டு பிடிக்குங்க. நகை, பூவு, சேலை, இதுக்கு ஆசை எல்லா பொம்பளைகளுக்கு ஆசை தான் இருக்கும். ஆனால் எனக்கு கூடுதலாக இருக்கும் பார்த்துக்குங்க. அதில் அம்புட்டு ஒரு ஆர்வத்தில் இருப்பேன். நகை எடுக்கிறது, சேலை எடுக்கிறது. என்னை யாராவது துணைக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா கூட குசியாக குதியால் போட்டு கிளம்புவேன். என்ன நீனே எடுக்கிற மாதிரி இம்புட்டு குசி விடுற அப்படின்னு வரும் எங்கள் வீட்டுக்காரு. ஏங்க நானே எடுத்தா தானே அந்த கடைக்கு போய் பல நகைகளை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு நாள் சேரும். இந்த அம்மா பாருங்க, என்னை எடு நான் ஃபோனில் போய் பார்ப்பேன், உடனே எடுத்திருக்கியான்றாங்க. ஏன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்தேன். நான் போய் பார்ப்பேன்ல ஃபோனில் அப்படின்னு சந்தோஷமாக இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன, வளகாப்பு முளைப்பாரி அது வாட்டுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து லாங்கில் எல்லாரையும் பின்னாடி ஓடி எடுப்போம், பூ வச்சதா அப்படின்ட்டு. இங்கெல்லாம் கம்மியாக வச்சுருக்காங்க. எங்கள் ஊர் கிராமத்தில் அம்மா வீட்டில் வந்து நிறைய இதை விட அதிகமாக பூ வைப்பாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க. எனக்கு இதில் வந்து நிறைய வைப்பாகுதுங்க. இருந்த வரைக்கும் போதும் அழகாத்தே இருக்கு. என்ன நிறைய வைக்காதான் அழகா, கொஞ்சம் வச்சாலும் அழகுது, அது ஒரு அழகுது அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் வாய் ஹாய் அப்படின்னாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சுங்க உண்மையிலேயே. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அது வார்த்தையால் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் திருவிழா முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பணும்ல, நேரம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. அதோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னோடய சேனலும் என்னுடைய பேச்சும் வார்த்தைகளும் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். தினம் ஒரு திருவிழா, தினம் ஒரு விசேஷம் அப்படின்னு என்னால் எடுத்து போட முடியாட்டாலும் நான் எப்போ போகிறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு எடுத்து போட்டு உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன். நீங்கள் எனக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி